Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Max 8th chapter Statistics and Probability ல 7th sum பார்க்கலாம். 2 unbiased dice are rolled once. இப்போ ரெண்டு dice வந்து ஒரே மாதிரி dice வந்து roll பண்ணுறாங்க. Find the probability of getting a doublet. Equal numbers on both dice. ரெண்டு diceலையுமே equal numbers வர்ற மாதிரி probability. அடுத்தது the product as a prime number. இது மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். அடுத்தது சம் ஆஸ் அ ப்ரைம் நம்பர். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், சம்னா அடிஷன். இப்போ சம் ஆஸ் அ ப்ரைம் நம்பர். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா வர்ற நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சம் ஆஸ் 1 ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி எல்லாம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 2 unbiased dice are rolled. அப்போ இதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரெண்டு டைஸ் ரோல் பண்ணுறாங்க. ஒரு டைஸில் வந்து 6 இருக்கும். அப்போ ரெண்டு டைஸ் ரோல் பண்ணால் ரெண்டு டைஸ்க்கு 6 6 இருக்கும். அப்போ 1 1 1 2 1 3 1 4 இது அப் டு ns ஈக்குவல் டு 36. இது 6 6 வரைக்கும் எழுதணும். பாருங்கள் 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 இது அப் டு 3 1 4 1 5 1 6 1 6, இது செட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ ரெண்டு டைஸுங்கனால ஒன்றில் 6 இன்னொன்றுலேயும் 6னா 6 6 36 வரும். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஏன் டப்லெட் கேட்டிருக்குறாங்க. இப்போ ஏ வந்து ஒரு ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அது வந்து டப்லெட்டாக இருக்கணும். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ டப்லெட். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இது 1 1 1 2 இது 6 6 வரைக்கும். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஃபஸ்ட் ரோமன் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ டப்லெட். இப்போ ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கணும். இப்போ 1 1 இது 1 2 வந்து 2 வந்து வேறு, இது 3 4 5 இதெல்லாம் வேறு வேறையாக இருக்குது. அப்போ இந்த 1ம் 1ம் தான் சேம் நம்பராக இருக்குது. அப்போ 1 1 நெக்ஸ்ட் இதில் 2 2 இது 3 3 4 4 5 5 இது 6 6 5 5 6 6. அப்போ இதுதான் இருக்குது டப்லெட்டாக வர்றது. அப்போ 1 2 3 4 5 6 பாருங்கள். ஏ வந்து 1 2 3 4 5 6 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. அப்போ n of a equal to 6. n of a equal to 6. அப்போ p of a equal to n of a by n of s. n of a வந்து 6 6 by 36. 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 6 is 6. இது 6 6 are 36. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இது வந்து பி வந்து பின்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஈவெண்ட் இது வந்து கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஸ் அ ப்ரைம் நம்பர். இப்போ இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் வர்ற நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டுக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு என்னென்னா 1 2 2 1 அப்புறம் 1 3 3 1 அடுத்து 1 5 5 1 1 5 5 1 இவ்வளோ தான். இதுக்கு மேலே மீதி எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. அதனால் இதில் வந்து 1 2 3 4 5 6 இதுவும் 6. அப்போ n of b equal to 6. அப்போ probability of b equal to n of b by n of s. பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கா. அப்போ n of b equal to 6. அப்போ p of b equal to n of b by n of s. n of b வந்து 6 divided by 36. இதையும் கேன்சல் பண்ணால் 1 6 is 6 6 6 are 36. இது செகண்ட் சப்டிவிஷன். அவ்வளோதான். அடுத்து தேர்ட் சி. இப்போ இது தேர்ட் ஈவெண்ட் வந்து சின்னு எடுத்துக்கலாம். இது வந்து கெட்டிங் த சம் ஆஸ் ஏ ப்ரைம் நம்பர். இது சம்னு கேட்டிருக்கிறாங்க. சம்னா ஆட் பண்ணுனா வர்ற நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக வரணும். அப்போ என்ன வரும்னா ஃபஸ்ட்டு லைனில் 1 1 1 2 1 4 1 6 இது ஆட் பண்ணால் 2 இது 3 இது 5 இது 7 இது நாலுமே ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்னால் ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதுதான் ப்ரைம் நம்பர். அதுக்கு வேறு ஃபேக்டர்ஸ் கிடையாது. அப்போ இது 1 + 1 வந்து 2 இது 1 + 2 3 1 + 4 5
1 + 6 7 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். அதே மாதிரி 2, 1, 2, 3, 2, 5 2 + 1 3 2 + 3 5 2 + 5 7 அதே மாதிரி 3 + 2 5 3 + 4 வந்து 7 இவ்வளோ தான் வரும் இதில். அடுத்தது 4th 4, 1 4, 3 நெக்ஸ்ட்டு 5ல் வந்து 5, 2 5, 6 இது 11 வரும், இது 7 வரும். இது எல்லாமே டோட்டலாக ப்ரைம் நம்பர்ஸ் தான் வரும். இதையே ஆட் பண்ணோம்னா ப்ரைம் நம்பர்ஸ் வரும். இப்போ 6th ஒனில் வந்து 6 + 1 7 6 + 5 11 இவ்வளோ தான். அப்போ n of c = 15. இப்போ p of c = n of c by n of s = 15/36. அப்போது இதையே கேன்சல் பண்ணோம்னா தேர்ட் டேபிளில் 5 3s are 15 இது 1 3 is 3 2 3s are 6 இப்போ 5/12. நெக்ஸ்ட்டு 4th இது வந்து சம் ஆஸ் 1 கேட்டிருக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் 1 வருதுன்னு பார்க்குறோம். இப்போ D வந்து அது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம் ஆஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா D be the event of getting the sum as 1. பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லாமே எல்லா பேருமே வந்து பாருங்கள், எந்த பேரை ஆட் பண்ணாலும் இங்கே 2 3 4 5 6 7 இங்கே 3 4 5 6 7 8 இப்படி தான் வருது. இங்கே 1 வந்து வரவே இல்லை. ஸோ இங்கே வந்து D வந்து நல் செட், எதுவுமே இல்லை, நல் செட். ஏன்னா நோ பேர் இஸ் ஹேவிங் த சம் ஆஸ் 1, எதுவுமே இல்லை. அப்போது P of D = n of D by n of S. அப்போ 0/36 = 0. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் ஒரு ஈஸியான சம்ஸ் தான். இந்த ப்ராபபிலிட்டியில் எல்லா சம்ஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள், ரெகுலராக ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கனாலே அது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 4மே ஈஸியானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.